குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆண்டவரோட அருளால அல்லாவுக்கு எல்லாம் கொடுத்துருக்காரு, எல்லா வசதியும். அதையும் மீது அவர் சினிமான்னு ஒரு ஆசைன்னு வந்ததுனால தான் அவருக்கு ஒரு பாடணும், சினிமா எப்படியா சாதிக்கணும், எதுலையாவது வந்து ஒரு காரணத்தை வந்து ஒரு டேரக்டர் வச்சு படம் எடுக்கும்போது சில இன்னும் கஷ்டப்பட்டு வந்து கொடைக்கானல் போய் சண்டையெல்லாம் போட்டு படம் விட்டு பாதுகாலாம் வந்துட்டாரு. சண்டையில இல்ல சில படங்க வந்து இது நான் சொல்லிடுறேன். சண்டைனா சும்மா போய் வாய் தரக்கூடாதா, சண்டை அவரோட வெட்டிய சண்டை தான் கிடையாது. ஒரு அதுக்கப்புறம் எல்லாம் போய் டேரக்டர் எல்லாம் தந்தனே போய் அவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ண, சரி இப்போ எடுத்த வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லி அந்த எடிட்டர் விஜய்ங்கிற பேட்டை கொடுத்து 5 லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்து எல்லாம் பண்ணலாம். 6 லட்சமா எனக்கு 650 எல்லாம் கொடுத்து கொடுத்தா டோட்டல் ஃபுட்டேஜே காணாச்சிட்டோம். ஃபோன் பண்ணி எனக்கு விட்டா நம்ம சரி நம்ம சார் சேர்ந்துட்டாரு. நான் வெளியிலேயே ஃபோன் பண்ணால் அந்த பையன் சார் அங்கே இருக்கிறோம், நீ கொடுக்கலா எல்லாமே ஒரு பிரச்சனை வந்து வளர்ப்பேன் சண்டை போட்டேன். வேலை எங்கேயோ ஒரு இதை ரெடி பண்ணி ரெடி பண்ணி இந்த பையன் சிவனேசன் இவர்கிட்ட கொடுத்து நான் கொடுத்து ஒப்படை சொன்னீங்க. நம்மள்கிட்ட வந்து ஆளுநர் இருக்காங்க, நீ டைரக்டர் ஆகக்கூடாது. அவர்கிட்ட கொடுத்து அவர் சார் எதுவுமே சார் எப்படியாவது ரெடி பண்ணு, இதை எப்படியா பண்ண அவருக்கு ஏதாவது ஒரு இதாக ரெடி பண்ணி ஏதோ இருக்க ஏதோ ஒன்று இந்த பையன் ஒரு 3 மாதம் தேவையான எல்லாம் போட்டு ரெடி பண்ணி இன்னைக்கு இந்த படத்தை கொண்டு மெயின் காரணமே இந்த பையன் சிவனேசன். ஆனால் எல்லாமே செலவு பண்ண மறுபடியும் வேறு வழி இல்லாமல் ஒரு 3 லட்ச ரூபா செலவு பண்ணி ரெடி பண்ணல. இன்னைக்கு வந்து நிற்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தருமே இப்படி ஒரு சினிமாவுக்கு நம்ம ஒன்றில் பண்ணிக்கலாம் வந்திருக்கீங்க. நீங்கள் ஏதாவது ஒரு கனவோட வந்து கொஞ்சம் கேமரா வச்சு நிற்கிறீங்க, நீங்கள் இப்போ கேள்வி இல்லை நாளைக்கு நேரம் வரணும்னாலும் ஒரு எண்ணத்தில் இருப்பீங்க. காலம் முழுக்க இப்படியே நான் கேமரா தூக்கிட்டே போகணும்னு இருப்போமா? இல்லை இப்போ நான் 35 வருஷம் வந்து நாளைக்கு வடிவலை பற்றி நான் ஒரு பேசுகிறேன்னா உண்மையாக தான் பேசுகிறேன். இப்போ நீங்கள் நான் உண்மையாக தான் நீங்கள் ஒரு பெரிய ஒரு புடிச்ச தலைவராக 24 சங்கத்துக்கு கேட்கணுமோ நான் எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கும், நேர்மையாக இருக்கணும். அந்த மாதிரி நேர்மை இல்லாமல் அந்த பையன் போய் இப்போ வந்து அவ்வளோதான் இப்போ படத்தை ரிலீஸ் பண்ணுமா வேணாமா? படமே நான் தான் சொன்னேன், சார் பிடிச்சல் ஆகிட்டீங்க, எப்படியா சென்சார் ஆனால் நீ அந்த பிடிச்ச ஒரு அங்கீகாரம் கிடைக்க சொல்லி சென்சார் ஆகி நீங்கள் முன்னே உட்காந்துரு. அதேமாரி இனிமேல் நாங்கள் தான் 8 லட்சம் படம். ஏன் அதை சொல்கிறேன்னா, இன்னைக்கு சினிமாவை ஏமாற்றி வெளியே சொல்ல முடியாமல் இருக்காங்க. 27 லட்ச ரூபா பையன் ஏமாத்திருக்கான். இவராது பரவாயில்ல காப்பாற்றி பார்த்து கொண்டு வந்து சென்சார் கொண்டு பண்ணியாச்சு. இது சென்சார் ஆகல. 25 லட்ச ரூபா மட்டும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒரு பையன், அவன் பேர் சாய் பிரபா, யோகியன்னு படம் எடுத்தான். அவன் ஃபுல் சப்போர்ட் பண்ணி அந்த படத்தை நான் தான் ரிலீஸ் பண்ணேன். அந்த படத்தை நான் தான் வாங்கி ஆகஸ்ட் நடிச்ச படத்தை வாங்கி எல்லாம் ரிலீஸ் பண்ணி ஆதாரமற்ற குற்றச்சாட்டுல வைக்கும் போது ஆதாரம் தான் செய்ய முடியும். ஆதாரமற்ற குற்றச்சாட்டு இது நீங்க சொன்னீங்க 27 லட்சம் ரூபாய். ஏதாவது ஆதாரம் எல்லாமே இருக்கு. ஆதாரமற்ற குற்றச்சாட்டு யார் மூலமா நான் கூட உங்களுக்கு சொல்லலாம். நான் சங்க தலைவர் போய் சொல்லலாம், போய் சொன்னு சொல்ல சார். ஆதாரம் இல்லாம ஆதாரம் இருக்குதான் சொல்றேன். நீ ஆதாரம் இப்போ அவங்க வந்து தெலுங்கு, அவங்க பேர் வந்து ரமணா ஆசா, புருஷர் பேர் ஆசா சொல்லி ஆசா. ஏன் இதை சொல்றேன்னா, இவர் வந்து பட்ஜெட் கம்மி, இவருக்கு நாங்கள் இருந்து சப்போர்ட் பண்ணோம். அந்த பையன் என்ன பண்ணா, எங்க சங்கத்துல இருந்து எல்லாம் இருந்து பண்ணி தனிப்பட்ட வந்து ஒரு புடிச்ச பிடிச்சான். எங்க ஆந்திரா போய் புத்தூர்ல பிடிச்சான். நாங்க இவனால பிடிச்சோம் சப்போர்ட் பண்ணாம பிடிச்சது இங்க வரல. சரி அவன் தரவில பிடிச்சி படம் பண்றான், விட்டுருங்க யாரும் கேட்க சொல்லி நான் தான் அந்த பேர் சப்போர்ட் பண்ண யோகியங்கிற. ஆனா அதே அந்த பையன் என்ன பண்ணா, படம் மாரி யோகியம் கடைசி அயோக்கியம் மாரி மாறிட்டான். அதுக்கப்புறம் படம் மாரியெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஆடியன்ஸ்ல இதே சிட்டி வச்சுதான் பெருசா பண்ண எல்லாம் பண்ணா. நானே சொன்னேன், ஹெட்லைன்ஸ் வச்சு எனக்கு வச்சானா அவனுக்கு வச்சானா இல்லை தயார்பாசம் வச்சானா, இனிமேல் நான் தான் சொல்லி அதான் பேசி பண்ணி எல்லாம் முடிச்சான். போஸ்ட் படுத்துனா அவனுக்கு ஒரு அவன் என்ன பண்ணா 80 லட்ச ரூபா பண்ணா ஒரு 2 கோடி ரூபா அவனுக்கு சம்பாதிச்சான்னு சொல்லியிருக்கான். இது ஏன் நான் சொல்றேன்னா, நானும் அதுக்கு ஜாலரா போட்டு இருந்தா நான் இன்னைக்கு ஒரு சங்கத்துக்கு தலைவராக இருக்குது, யோக்கியம் இருக்காது, ஒண்ணு இருக்காது. ஒவ்வொருத்தரும் ஏமாத்திட்டு போவாங்க. இவ்வளவு ஓப்பன சொல்றதுக்கு காரணம்னா, இன்னைக்கு இவர் ஏமாந்தாருன்னா அவருக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணிட்டோம். அவர் ஏமாத்த போயிட்டாரு, அவர் காப்பாற்ற முடியல. திருப்பி கடைசிங்கிறது சூரிய கண்ணு கட்டுறதுக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் அந்த பையனை கொடுத்து பேசினா, நான் எல்லாம் 27 லட்ச ரூபாய் நான் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னா. சரி ஏன் இவரை கொடுத்து வச்சு கேட்டா வெறும் 2 லட்சம் தான் கொடுத்துருக்கான். வெறும் 2 லட்சம் 25 லட்ச ரூபாய் சாப்பிட்டுட்டான். சரி போன் பண்ணி பார்த்தா அவர் சார் எங்க 5 லட்சம் பேசினா ஒரு 2 அப்புறம் மறுபடியும் இவரை கூப்பிட்டு 1.5 லட்சம் வாங்கிக்க பேச பேர் 3 கஷ்டப்படுறாரு சொல்லி ஒன்றுங்களா. அவ்வளோ பேச்சை பிடிச்ச பேச்சு என் சங்கத்தை வந்து நாங்கள் தூக்கிட்டோம். ஏன் தூக்கினோம்னா, இன்னைக்கு இவரை எவரை சொல்லி வேணாம் சொல்லி அனுப்பிச்சு சுத்தமாக இது பண்ணா, இன்னைக்கு ஃபோன் பண்ணி பிளாக்மெயில் பண்ணி அவர் பணம் கட்டுருக்கான். அது ஏதோ தவறு நடந்திருக்கலாம், இல்லை வேற ஏதோ நல்ல ஒரு சொன்னீங்களே அட்ஜஸ்ட்மெண்ட் ஏதோ ஒரு மாதிரி அவரை பிளாக்மெயில் பண்ணி இந்த நிமிஷம் நம்ம கேட்டு கொடுக்க வரையும் பிளாக் பண்ணி பணம் கட்டிருக்கான். நான் இவங்க கொடுத்தா சொல்லி ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் சொன்னா லெட்டரும் சங்கத்தில் லெட்டரும் கொடுத்தாச்சு. கொடுத்து இன்னும் அவர் போய் எடுக்கல, இன்னும் போய் கொடுக்கல. ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சு நேற்று முதல் எலெக்ஷன் நேற்று கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பேர் அவங்க வரைக்கும் என்னன்னு தெரியாது. ஏன் சொல்ல நான் இன்னியும் ஒவ்வொரு
நடிகரையோ ஒரு புலிசரோ ஒரு தயாரிப்பு சட்டத்தை வரும்போது இப்படி ஒரு ஏமாத்து வரும்போது என்னால் அதை பொறுத்து இருக்க முடியாது. நான் அந்த ஒரு சூழ்நிலை நான் வந்து சினிமாவுக்கு நான் வரல. நான் ஒரு சார் ஏன்னா இன்னைக்கு ஒரு நம்ம காப்பாற்றி உங்களுக்கு நேரம் நீ பேட்டி கொடுத்து ஆதாரம் வச்சுருந்தா அது காரணம் 100% நான் கொண்டு வந்து ஒரு முயற்சி பண்ணி உட்காந்து உண்மையிலேயே சார்